தேசிய விருது கிடைச்சிருக்கு உங்க படத்துக்கு திருச்சிற்றம்பலம். நடிகை ஆமாங்க, ஆமாங்க. பாட ஆமாங்க, நம்ம ஆமாங்க. நடன இயக்குனருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த தருணத்தை எப்படி உணர்ந்தீங்க? ஆ என்ன சொல்றது, ரொம்ப ஹேப்பியா இருக்கு. தனுஷ் சார் ஆல்ரெடி வாங்கிட்டாரு. அதனால பிரச்சனை இல்ல. ஆ, நித்யானந்த் வந்து இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கிடைக்கணும் நெறைய. ஏன்னா, அவங்களோட மலையாள ஃபிலிம்ஸ்லாம் நெறைய பார்த்துருக்கேன் நானு. ம், அவங்க ரொம்ப ஆப்டா இருப்பாங்கன்னு தான் நான் அதுக்கு காசு பண்ணோம். ம். அவங்க அப்படியே சோபனாவே வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஓகே. எங்க போனாலுமே சோபனா, சோபனான்னு தான் சொல்லுவாங்க. ம், ஸோ அது எந்த ஒரு விஷயம் மக்களுக்கு ரீச் ஆகுதோ அது வந்து கண்டிப்பா கொண்டாட பண்ண வேண்டிய விஷயம். ம். அவங்க கூட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலா. ஓகே. படம் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்கறதுக்கும் படம் முடிச்சுட்டு நான் ரிப்பீட் 2வது தடவை போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பார்க்கும்போது ம், இன்னொரு மீனிங் இருக்கும் அதுக்குள்ள. ம். ஸோ அந்த மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஓகே. ஆஹ் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சந்தோஷமாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. அது மாதிரி இன்னொரு விருது நடன இது கிடைச்சிருக்கு சதீஷ். ஜானி மாஸ்டர் வந்து ம். நார்மலாவே அவரை பிடிக்கும். நான் நிறைய படங்கள் அதுக்கு மேலே தனுஷ் சார் கூட பண்ணியிருக்காரு. ம், தனியா இருக்கும். நான் வேற ஒரு படம் திருச்சிற்றம்பலத்துக்கு முன்னாடியே வந்து ம், மேபி அது பட்டாசு ஏதோ ஒரு படம் பண்ணும்போது யார் சார் அது ம், மூமெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி புதுசா இருக்கு, நல்லா இருக்குன்னு ம், ம், அப்பதான் அவர் சார் சொன்னாரு. ஸோ ம், அதனால எனக்கு கண்டிப்பா தெரியும் ம், ஜானி மாஸ்டர் கிடைக்குன்னு. அவர் ரொம்ப சின்சியர். ம். அது இல்லாம ஒரு சிம்பிளான எந்த விதமான எந்த வகையான சாங்கா இருந்தாலுமே அதுல அவரோட தனித்தன்மை இருக்கணும்னு அவர் ட்ரை பண்ணிட்டே இருப்பாரு. ம். அந்த பர்டிகுலரா அந்த பாடல் சொல்ல முடியுமா சார்? இந்த மேகம். ஆமா ஆமா, அது ரொம்ப ஒரு சிம்பிளான சாங் தான். ஆக்சுவலா அவர் பண்ணும்போது அவருக்கு பெருசா ஒரு கான்பிடென்டே இல்ல. ம், ம், ஐயோ என்னடா அது, ஒரு ஒரு ஸ்ட்ரீட்ல அப்படியே ஒரு நார்மலா வீட்டுக்கு போற ஒரு ஸ்ட்ரீட் வரைக்கும் தான் கதை நடக்கும், அதுல சாங் ம். நடக்கும். ஓகே. காஃபி ஷாப்ல இருந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க. ம், அது வரைக்கும் ஒரு சாங் நடக்கும்னு அவங்களுக்கு சொன்னப்போ அவரு என்னடா இதுக்குள்ள ஒரு சாங் முடிக்கணும். ஏன்னா நிறைய தெலுங்கு படங்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய ஒரு பெரிய பட்ஜெட்ல செட்டு கிட்டு அல்ல அர்ஜுன் அப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அவரு. ம். So அவருக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்லும்போது என்ன இதுக்குள்ள என்ன பண்ண முடியும்னு ரொம்ப ஒரு மண்டையை போட்டு உடச்சுட்டே இருந்திருப்பாரு. ஓகே. ஸோ அது ஈஸியா அந்த கதையை புரிஞ்சுக்கிட்டு ம். என்னென்ன பண்ணமோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணியிருந்தாரு. ம். அஹ் அஹ் ரொம்ப அவ்வளோ ஒர்க் பண்ணது சந்தோஷம். அவருக்கு அவர் கிடைச்சதும் மிகப்பெரிய சந்தோஷம். மற்றவங்களும் மற்ற படங்களுக்கு நேஷனல் அவார்டு இந்த வருஷம் வாங்கின எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்து. உங்க கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.